और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे। जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। भाइयों बहनों, ये अर्बन नक्सल की सोच, मेरी माताओं बहनों, ये आपका मंगलसूत्र भी बचने नहीं देंगे, यहां तक जाएंगे। मैं कहता Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். லோக்சபா தேர்தல் 2024 எந்த அளவில் புரோபகண்டா, பொய் பிரச்சாரம், தாலி அறுவது, இந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனையை தாண்டி எதுவுமே பார்ப்பதில்லை என்று எனக்கு புரியவில்லை. கோதி மீடியா ஆங்கர்கள் எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி பிஜேபிக்கு மங்களம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு டேட்டா VDAM ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரை எந்த அளவில் கோதி மீடியா பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டுமல்லாமல் ரூலிங் கவர்மெண்ட் பிஜேபிக்காக வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அப்கி பார் 400 பார் என்கிற இந்த கனவிற்கான ஒரு பொய் புரோபகண்டாவை எந்த அளவில் இது போன்ற கோதி மீடியா ஆங்கர்கள் ப்ரமோட் செய்து வருகிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் பெண்களுடைய தாலி காப்பாற்றப்படும் என்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கிளப்பிவிட்ட பிரைம் மினிஸ்டர் மோடி. காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ வெளிவந்ததற்கு பின்பு எந்த விதமான வார்த்தையும் பேச முடியாமல் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி, காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவிற்கான எந்த விதமான பதிலும் கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளாக இவர்கள் எந்த கனவுகளை காட்டி வந்தார்களோ அதற்கான பதில் கிடையாது. அப்கி பார் 400 பார் என்கிற ஒரு புதிய மேஜிக்கல் வார்த்தைகளை மட்டும் வைத்து உங்களுக்கு ஓட்டு கிடைத்து போகுமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடைக்காது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனைகள் என்ன? விலைவாசி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பின் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. மக்களுடைய வருமானம் மாதந்தோறும் சுருங்கிக் கொண்டிருக்கிறது, அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. 80 கோடி மக்களுக்கு இலவச ராஷனை நான் வழங்குவேன் என்று கூறும்போதே இந்த நாட்டில் 80 கோடி மக்களை நீங்க ஏழையாக அதி ஏழையாக மாற்றிவிட்டீர்கள் என்கிற அந்த உண்மையை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் மண்டி போட்டு இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு முன்பு தன்னுடைய தன்மானத்தை விற்று கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற ஊடகத்தை இன்னைக்கு நாம் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். ஊடகம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில செலிபிரிட்டி ஆங்கர்கள் 429 பிரைம் ஷோ செக்மெண்ட்களை VDAM ரிப்போர்ட் ரிசர்ச் செய்திருக்கிறது. லோக்சபா தேர்தல் இதற்கு சற்று முன்பு 52% டெலிவிஷன் ஷோஸ், பிரைம் டைம் ஷோஸ் நேரடியாக ஆப்போசிஷனுக்கு எதிராக இருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளை டார்கெட் செய்யும்படி இருந்திருக்கிறது. ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் ஜாப்ஸ், வேலை வாய்ப்பு, கல்வி, எஜுகேஷன் இதை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எல்லாமே பிரதானமான நேஷனல் டெலிவிஷன்ஸ். எந்த அளவில் இவர்கள் சதிவேலியை பார்த்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, VDAM ரிப்போர்ட் மீடியா எந்த அளவில் வோட்டர்ஸ்களை ப்ரொபகேட் செய்து ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஓட்களை மாற்ற பார்க்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் மோடியை, நரேந்திர மோடியை மற்றும் பிரேஸ் செய்து அவரை பாராட்டி பேசி, அவருடைய சாசனத்தை பாராட்டி பேசி எந்த கேள்விகளை கேட்க வேண்டுமோ அதை அவர்கள் கேட்க மறந்துவிட்டார்கள். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கான 429 பிரைம் டைம் ஷோக்களில் என்ன நடந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இவர்களுடைய டெலிவிஷன் சேனலில் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசி, ஹெல்த் கேர், சுகாதாரம், எஜுகேஷன், கல்வி, இதை பற்றி எந்த விதமான டிபேட்டையும் உங்களால் பார்த்திருக்க முடியாது. எதை காட்டினார்கள்? 6 கேட்டகரிஸ் இருக்கிறது. ஆன்டி ஆப்போசிஷன், அதாவது எதிர்க்கட்சிகளை தாக்குங்கள். ப்ரோ கவர்மெண்ட், அரசாங்கத்தை பாராட்டி பேசுங்கள். ஹிந்து முஸ்லிம் ஆங்கிள் பிரிக்கப்படுகிறது. கம்யூனல் ஆங்கிள்,
ஹிந்து முஸ்லிம் கலவரம் போன்ற ஆங்கிள். கொஸ்டின்ஸ் ஃபார் கவர்மெண்ட், அரசாங்கத்தை பார்த்து கேள்விகள் எங்கேயுமே கிடையாது. ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன், இதுவும் ஒரு செக்டர் இருக்கிறது. எவ்வளோ இவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதை நீங்கள் பார்க்க வேண்டும். 6 மிக முக்கியமான டெலிவிஷன் சேனல், அந்த 6 சேனல்களில் வேலை பார்க்கக்கூடிய பிரதானமான ஆங்கர்கள்: அர்னப் கோஸ்வாமி, ரிப்பப்ளிக் டிவி; அமிஷ் தேவ்கன், நியூஸ் 18 இந்தியா; நவிகா குமார், டைம்ஸ் நவ்; சுதீர் சௌத்ரி, ஆஜ் தக்; சுஷாந்த் சின்ஹா, டைம்ஸ் நவ், நவ் பாரத்; ராகுல் ஸ்ரீவாஸ்தவா, CNN நியூஸ் 18. இந்த 6 ஆங்கர்கள் 429 ஷோஸ்களை ப்ரொடியூஸ் செய்திருக்கிறார்கள், பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரை. இவர்களுடைய அந்த கணக்கை நீங்கள் டிவி ஸ்க்ரீனில் பார்க்கிறீர்கள். ஆன்டி ஆப்போசிஷனை பற்றி, அதாவது 429 ஷோஸ்களிலிருந்து 224 ஷோஸ்கள் நேரடியாக 52% நேரடியாக ஆப்போசிஷன் மீது இருந்தது. ப்ரோ மோடி, மோடியை பாராட்டி பேசி 116 ஷோஸ்களை இவர்கள் ப்ரொடியூஸ் செய்திருக்கிறார்கள். ஹிந்து முஸ்லிம் ஆங்கிளில் 24 ஷோஸ்கள். ஆன்டி கவர்மெண்ட் அண்ட் ப்ரோ கவர்மெண்ட் வெறும் 6 ஷோஸ் தான். ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன், இந்த 6 ஆங்கர்கள். அப்போது ஒவ்வொரு எபிசோட் கூட இவர்கள் முழுமையாக பேசவில்லை, வெறும் 5 மற்ற விஷயங்களை பற்றி 54 ஷோஸ்கள் இவர்கள் ப்ரொடியூஸ் செய்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்தியா அலைன்ஸை பற்றி, டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை பற்றி, ராகுல் காந்தியை பற்றி, ராகுல் காந்தியுடைய ஒரு சக்தி என்கிற ஒரு வார்த்தை வந்தது. அதாவது இந்தியா அலைன்ஸ் சக்தியை எதிர்க்கிறது, தவறான சக்திகளை எதிர்க்கிறது என்று, கார்ப்பரேட்களை எதிர்க்கிறோம், அடானி அம்பானி போன்ற வியாபாரிகளை எதிர்க்கிறோம் என்று. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி அதை அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு காங்கிரஸ் பெண்களை எதிர்க்கிறார்கள், பெண்கள் என்றால் சக்தி என்று மக்களை ஏமாற்ற பார்த்தார். கடந்த 10 ஆண்டுகளில் எந்த அளவில் ஒரு சில நபர்களை பலப்படுத்தியிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி என்றால் அது அடானி அம்பானி போன்ற அந்த குஜராத் லாபி மட்டுமே. 80 கோடி மக்கள் இன்னைக்கும் ராஷனுக்காக லைனில் நிற்கக்கூடிய தருணம் வந்திருக்கிறது. மக்கள் கையில் பணம் இல்லை. ஆனால் இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி பேச மாட்டார். டைம்ஸ் நவ் இன் ஆங்கர் நவிகா குமார் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரு ஷோவை ப்ரொடியூஸ் செய்கிறார். அப்பெஸ்மெண்ட் கைடிங் காங்கிரஸ் கா ஹெல்த், காங்கிரஸின் ஹெல்த் செக்அப் நடக்கிறது நவிகா குமாருடைய ஷோவில். ரிப்பப்ளிக் டிவியோடைய அர்னப் கோஸ்வாமி போட்ட இன்னொரு ஷோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி வித் ஹேஷ்டேக்ஸ் சச் ஆஸ் ராகுல் ஸ்ட்ரென்தன்னஸ், ராகுல் அட்டாக்கிங் சக்தி, ராகுல் காந்தி ஹேஸ் லாஸ்ட் இட், கெட் அ லைஃப். இது எல்லாம் அர்னப் கோஸ்வாமியோடைய ஷோஸ். ப்ரோ கவர்மெண்ட் ஆங்கர் பிரேசிங் மோடி, இது போன்ற ஸ்பீச்சஸ்கள். மோடி போன்ற நடக்க முடியுமா? குளோபல் லீடர் மோடி, மோடியால் தான் யுக்ரைன் அண்ட் ரஷ்யாவுடைய வாரே தடுத்து நிறுத்தப்பட்டது என்கிற பல்வேறு ப்ரொபகண்டா. மோடி இனாகரேட்ஸ் பாப்ஸ் டெம்பிள், கல்ஃபில் போய் அபுதாபியில் போய் அவர் ஹிந்து கோவிலை திறந்து வைத்தார் என்று 24 hours பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய லைவ் டெலிகாஸ்ட். இது எல்லாமே ப்ரொபகண்டாவாக நடக்கிறது. பிப்ரவரி 13ஆம் தேதி அம்பாசிடர் ஆஃப் சனாதன தர்மா, சனாதன தர்மாவிற்கே இவர்தான் முகம், இவர்தான் அம்பாசிடர் என்று எடுத்து காட்டக்கூடிய இது போன்ற டெலிவிஷன் சேனல்கள். नवभारत सुशांक सिन्हा, हर कोई कहता है कि नरेंद्र मोदी ने एक नया अयोध्या बना दिया है. அனைத்து நபர்களுமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி புதிய அயோத்தியாவை உருவாக்கி இருக்கிறார் என்று. இவருடைய ஷோவில் இது போன்ற விஷயங்கள் எடுத்து காட்டப்படுகிறது. விலைவாசியை பற்றி, வேலைவாய்ப்பை பற்றி, நாட்டு நலனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத இது போன்ற ஆங்கர்கள். கியான்வாபி மாஸ்க், அங்கே ஒரு கம்யூனல் ஆங்கர். ஹிந்து சைட் லீகல் விக்ட்ரி, ஹிந்துக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. சனாதன தர்மா, இங்கே பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க, சனாதன தர்மா ஒவ்வொரு சேனலும் வருது, ஹிந்து முஸ்லீம் ஒவ்வொரு சேனலும் வருது. ஆனால் எங்கேயுமே வேலைவாய்ப்பு, விலைவாசி வருவதில்லை. மைனாரிட்டியை டார்கெட் செய்யும்படி முக்தார் அன்சாரியுடைய மரணத்தை ஒரு மிகப்பெரிய அளவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இதை தாண்டி கேங்ஸ்டர் ஆக்ட் அது இது என்று கூறி யூபியின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்துடைய ஆக்ஷன்ஸ்களை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அமிஷ் தேவ்கன் அடுத்தபடி ஒப்பீனியன் போல், பதஞ்சலி மிஸ்லீடிங் கேஸ், ஆன்டி பிராஹ்மன் ஸ்லோகன், அசோகா யூனிவர்சிட்டி, ரிப்பப்ளிக் டிவியுடைய டிஆர்பியை கம்பீட் செய்து கொண்டிருந்தார் இந்த 2 பேருமே. அதாவது அமிஷ் தேவ்கனா
ரிபப்ளிக் டிவி. ரெண்டு பேரும் கான்டென்ட் ஒரே மாதிரியான கான்டென்ட். நியூஸ் 18 ஆர் பார் வித் அமிஷ் தேவ்கன். இவர் 49 டிபேட்ஸ்கள். இந்த 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 பட்டியலை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட பார்க்கிறேன். இருங்க, நான் உங்களுக்கு கிராஃபில் போட்டு காட்டினா தான் உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியும். இந்த நபர்களுடைய கிராஃபை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பிரைம் ஷோவெல், ஆன்டி ஆப்போசிஷன், ப்ரோ மோடி, ஹிந்து முஸ்லிம், questions to the government, others and Pakistan. இது எல்லாமே இவர்களுடைய டாபிக். அமிஷ் தேவ்கன் மொத்தமாக ப்ரொடியூஸ் செய்த ஷோஸ்களுடைய எண்ணிக்கை 49. இந்த 49 ஷோஸிலிருந்து 25 ஆன்டி ஆப்போசிஷன், 15 ப்ரோ மோடி. மோடியை பாராட்டி பேசியது 15, ஆப்போசிஷனை டார்கெட் செய்து பேசியது 25. 49 தான் மொத்தமே. 137 ஷோஸ் ப்ரொடியூஸ்ட் பை அர்ணப் கோஸ்வாமி. 73 ஷோஸ் நேரடியாக ஆப்போசிஷனை டார்கெட் செய்து பிரைம் மினிஸ்டர் மோடியை பாராட்டி பேசியது 32 ஷோஸ். ராகுல் ஸ்ரீவாஸ்தவா CNN நியூஸ் 18 90 ஷோஸ்களை ப்ரொடியூஸ் செய்திருக்கிறார். இதிலிருந்து 37 ஷோஸ் நேரடியாக ஆப்போசிஷனை டார்கெட் செய்து 27 ஷோஸ் நேரடியாக பிரைம் மினிஸ்டர் மோடியை பாராட்டி எடுத்து காட்டிய ஷோஸ். நவிகா குமார் இவர் ப்ரொடியூஸ் செய்த ஷோஸ் 51. இதிலிருந்து 33 ஷோஸ் நேரடியாக ஆன்டி ஆப்போசிஷன். 51 ஷோஸ்லேருந்து 33 ஆன்டி ஆப்போசிஷன், 12 ஷோஸ் ப்ரோ மோடி, மோடியை பாராட்டி பேசியது. வெறும் 50 ஷோஸ் மட்டும் சுஷாந்த் சின்ஹா, நவ்பாரத், டைம்ஸ் நவ் 50 ஷோஸ் ப்ரொடியூஸ் செய்திருக்கிறார். அதிலிருந்து 29 ஷோஸ் ஆன்டி ஆப்போசிஷன், 15 ஷோஸ் ப்ரோ மோடி. 50லிருந்து நேரடியாக 39 ஷோஸ் ஆன்டி ஆப்போசிஷன் ஆர் ப்ரோ மோடியை பாராட்டி பேசி. ஆஷ் தக்கின் கிரேட் ஆங்கர் சுதீர் சௌத்ரி 52 ஷோஸ் ப்ரொடியூஸ் செய்திருக்கிறார். இதிலிருந்து 27 ஷோஸ் ஆன்டி ஆப்போசிஷன், 15 ஷோஸ் ப்ரோ மோடி ஷோஸ். இந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா ஒரு அரசியல் கட்சிக்கு வேலை பார்க்கும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? அசோக் சவான் பிஜேபியில் இணைந்தவுடன் யாருமே அதை பற்றி கேள்வி கேட்கவில்லை, அவரை பாராட்டி பேசினார்கள். இதை தாண்டி CNN ஆக இருக்கட்டும், ரிபப்ளிக் டிவி ஆக இருக்கட்டும், நியூஸ் 18 ஆக இருக்கட்டும், அனைவருமே இவர்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு நபரை பாராட்டுவது மட்டும்தான். அவரை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்பதில்லை. पूरी जनता एक सवाल में बोल रही है कि जो काम सालों तक नहीं हो पाया वो मोदी ने कर दिखाया. ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரே மூச்சில் ஒரே குரல் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், எந்த விஷயத்தை இத்தனை ஆண்டுகள் வரை யாராலுமே செய்ய முடியவில்லையோ அனைத்தையுமே ஒரே நபர் செய்து விட்டார். ராமர் கோவிலை கட்டிவிட்டாரா பிரைம் மினிஸ்டர் மோடி. இது எல்லாம் ஷோஸ். சுதீர் சௌத்ரியை நீங்கள் பார்த்தீர்கள்னா பிளாக் அண்ட் ஒயிட் என்ற ஒரு ஷோ அவர் நடத்தி வருகிறார். இவருடைய ஷோவில் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி, எஜுகேஷனை பற்றி எந்த விதமான வார்த்தையும் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானை பற்றி 8 முறை பேசியிருக்கிறார், 8 எபிசோட்ஸ்களில் பேசியிருக்கிறார் பாகிஸ்தானை பற்றி. இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் மோடி தாலி அறுந்து போகும் என்று கூறும்போது அவரை யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள். அனைத்து நபர்களுமே தன்னுடைய சட்டைப்பையில் என்று அவர் உணர்ந்து விட்டார். தேர்தல் ஆணையம் ஆக்ஷன் ஏன் எடுக்க மறுத்து வருகிறது? ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த உரைக்கான எந்த கேள்வி கேட்பாடும் கிடையாது? ஏன் இது போன்ற ஆங்கர்கள் வாயில் போட்டு போட மறுத்து வருகிறது இதே நாட்டு அரசாங்கம், இதே நாட்டு தேர்தல் ஆணையம்? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.